குரூப் 1 ஜிஎஸ் பாலிட்டியில் செலக்டிவான டாபிக் படித்து ஈஸியாக 20 மார்க் எடுக்கணுமா? குரூப் 2 குரூப் 4 ஜிஎஸ்சில் பாலிட்டி செலக்டிவான டாபிக் படித்து ஈஸியாக 10 மார்க் எடுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியூனிக்ஸ் வெற்றி கூட்டம். போன வீடியோ பாலிட்டி வேர் டு ஸ்டடி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன வீடியோவில் பாலிட்டி வேர் டு ஸ்டடியில் 20 to 25 லெசன்ஸ், கிட்டத்தட்ட 30 லெசன்ஸ் கிட்ட வேர் டு ஸ்டடி போட்டிருந்தோம். ஆனால் அதோட வீடியோவோட லாஸ்ட்டில் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 17 லெசன்ஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 17 லெசன்ஸில் யார் யார் வர்றா அப்படின்னா 10th 11th 12th. 10th சிவிக்ஸும் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு குறிப்பிட்ட பாடமும், ஒரு சில குறிப்பிட்ட பாடமும், 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு சில குறிப்பிட்ட பாடத்தையும் நம்ம படித்தாலே நமக்கு பாலிட்டி கவர் ஆயிரும். எப்படி சொல்கிறீங்க, 6th 7th 8thலாம் இதோட டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, சிலபஸ் டாபிக்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம 11th 10th 11th 12th இந்த 3 படித்தாலே அதிலே யார் கவர் ஆயிடுவா அப்படின்னா அந்த 17 லெசன்ஸ்லேயே 6th 7th 8th 9th கவர் ஆயிரும். அதனால தான் இந்த 17 லெசன்ஸ் படித்தா போதும்னு சொல்வேன். அந்த 17 லெசன்ஸ் என்னென்ன அப்படின்னா 10th குடிமையியலில் ஃபஸ்ட்டு பாடம் இந்திய அரசியலமைப்பும், 2வது பாடம் நடுவண் அரசு, 3வது பாடம் மாநில அரசு, 4வது பாடம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. 10th குடிமையில் இந்த 4 பாடம் நம்ம சிலபஸ் டாபிக் வைஸ் படித்தா போதும். அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th அரசியல் அறிவியல். அதில் மக்களாட்சி 5வது பாடம், 2வது அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், இது பாடம் 6, 3வது பொதுக்கருத்து மற்றும் கட்சி முறை, இது எத்தனாவது பாடம் அப்படின்னா 10வது பாடம். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இது 11வது பாடம். உள்ளாட்சி அரசாங்கங்கள் 12வது பாடம். இந்த 5 பாடம் படித்தோம் அப்படின்னா போதும். நெக்ஸ்ட்டு 12th அரசியல் அறிவியலில் 8 பாடம் படிக்கணும். அது என்னென்ன பாடம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு 1வது பாடம், சட்டமன்றம் அப்படிங்கிறது 2வது பாடம், நெக்ஸ்ட்டு இந்திய நீதித்துறை அப்படிங்கிறது 4வது பாடம், அடுத்து இந்தியாவில் கூட்டாட்சி, இது 5வது பாடம், அடுத்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு 6வது பாடம், தேசிய கட்டமைப்பின் சவால்கள், இது 7வது பாடம், திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், இது 8வது பாடம், சட்ட திருத்தங்கள், இது பிற்சேர்க்கைனா இது பாடமாக இருக்காது, அந்த புக்கோட லாஸ்ட்டில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, அது ஒரு 2 pages கிட்ட இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. இந்த 17 டாபிக்ஸ், இந்த 17 பாடம் 10th 11th 12th நம்ம படித்தாலே யார் கவர் ஆயிடுவானா 6th 7th 8th 9th கவர் ஆயிரும். ஸோ அதில் நம்ம இதை படிச்சுட்டு அந்த 6th 7th 8th 9th அந்த டாப்பிக்லாம் நம்ம சும்மா வாசித்து விட்டாலே போதும், அதிலேயே எல்லாமே கவர் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.